Hi friends, காம்போனன்ட்ஸ்னால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு ஷேப் ஒரு 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 3D ஆப்ஜெக்ட், அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு டோரு, விண்டோ, சேரு, டேபிளு, பாக்ஸு, என்ன மாதிரியான ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ காம்போனண்ட்டோடைய மெயின் ஒர்க் என்ன? ஸோ ஒரு காம்போனண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது எல்லா காம்போனண்ட்லேயும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது காம்போனண்ட்டோடைய ஒரு மேஜரானது. இப்போ வந்து ஒரு டோரில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் வச்சுருக்க எல்லா டோர்லேயும் மாடிஃபிகேஷன் ஆகும். ஸோ நம்ம ஒரு டோரையும் தனித்தனியாக போய் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் காம்போனண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான 3D ஆப்ஜெக்ட் லைக் டோரு, விண்டோ, சேரு, இந்த மாதிரி ஒரே மாதிரி யூனிக்காக யூஸ் பண்ணுற எல்லா 3D ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த காம்போனண்ட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்போனண்ட்டோட வெளியே இருந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணால் என்ன மாதிரின்னு நடக்கும், அதே காம்போனண்ட்டுக்கு உள்ளே போய்ட்டு இன்சைடில் போய்ட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணால் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஒரே காம்போனண்ட்டு தான். இந்த ஒரு காம்போனண்ட்லேருந்து தான் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த காம்போனண்ட்டை எதுவும் நான் உள்ளே என்ட்ராகலை, இது வந்து அவுட் சைடில் இருக்கும். உள்ளே என்ட்ராகுனா இது செலக்ட் பண்ணும், இது டபுள் கிளிக் பண்ணாக்கா அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே அது என்ட்ராகுது, இதுதான் உள்ளே என்ட்ராகுது, ஓகேவா? ஸோ இப்போ நான் வெளியே இருக்கேன், இது ஒரு காம்போனண்ட்டு, இது இப்போ வந்து நான் காம்போனண்ட்டுக்கு இன்சைடு போகாமல் வெளியே இது ஒரு காம்போனண்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரே காம்போனண்ட் தான். நான் இதுலேருந்து தான் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணேன், ஆனால் எனக்கு இது மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது, இது எதுவுமே எனக்கு ரொட்டேட் ஆகலை. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வீட்டில் ஒரே காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 10 டோர் வச்சுருக்கோன்னு வைங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு சில டோர் மட்டும் ஓப்பனிங்கில் இருக்கிற மாதிரி காமிக்கணும், மற்ற டோர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து காம்போனண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணால் என்ன மாதிரி ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அதே காம்போனண்ட்டுக்குள்ளே நான் போயிட்டு ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ நான் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த காம்போனண்ட்டை ரொட்டேட் பண்ணேன், அது கூட காப்பியான எல்லா காம்போனண்ட்டுமே ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் டிசைன் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலரான இடத்துல நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு ஹாஸ்டல், இந்த மாதிரி ஏதாவது நிறைய கண்டினியூஸாக ஒரு லைன் பை லைன் நமக்கு வந்து இது பண்ணணும். எந்த இடத்துலலாம் எனக்கு எல்லாமே ஒரு யூனிக்காக இப்போ ஓப்பன் பண்ணணும், எல்லாமே ஓப்பனிங்கில் இருக்கணும், எல்லாமே க்ளோஸாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் காம்போனண்ட்டுக்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த மாடிஃபிகேஷன் கொடுத்தாலும் அது எல்லா காம்போனண்ட்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும், சரியா? ஸோ காம்போனண்ட்டுக்கு வெளியே இருந்து பண்ணால் அந்த பர்டிகுலர் காம்போனண்ட் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். காம்போனண்ட்டுக்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா காம்போனண்ட்டும் யூனிக்காக ஒரே மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இதுதான் ஒரு சின்ன டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.